வணக்கம் தோழரே! நான் உங்கள் எந்தாச்சோ. நமது ஆடம் லைக் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசு தெரிவித்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் நாள் இந்திய நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்ததினால், இந்திய பாஸ்போர்ட் சட்டம் பண்றைக்கு தான் நடைமுறைக்கு வந்தது. இப்ப 15வது தேசிய பாஸ்போர்ட் தினத்தை முன்னிட்டு அதுல பேசின ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி இப்படி சொல்றாரு. பாஸ்போர்ட் ஒரு டிராவல் டாக்குமெண்ட் தான். அது வந்து ஒரு பயண ஆவணம், குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல அப்படின்னு சொல்லி பதிவிடுறாரு. இதை கேட்ட ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பாஸ்போர்ட் உச்சபட்ச ஆவணமாக பார்க்கப்படுகிறது. நம்ம கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, ஓட்டுநர் உரிமம் இருக்கு. அதாவது டிரைவிங் லைசென்ஸ். இது இல்லாம பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கிறது பாஸ்போர்ட் தான். குடியுரிமைக்கான ஆவணம் அப்படின்னா அது பாஸ்போர்ட் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனா அந்த கூட்டத்துல பேசின வெளியுறவுத்துறை அதிகாரியோட கருத்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டது அப்படின்னே சொல்லலாம். இது குறித்ததான விவாதங்கள் நெட்டிசன்களால் வந்து பல்வேறு வகைகள்ல விவாதிக்கப்பட்டன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியான மஹ்பூபா மொய்த்தி அவர்கள் வந்து குறிப்பிடும் போது, இந்துக்களும் பிஜேபியில உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே குடியுரிமை ஆவணம்னு நீங்க அறிவிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு காட்டமா சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அவர்களும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மும்தாஜ் பட்டேல் அவர்களும் தங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இப்ப தொடர்ந்து இதை குறித்ததான பதிவுகள் வலைதளங்களிலும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றன. இதை குறித்து பாஜகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலரா இருக்கக்கூடிய அமித் மாளவியா தன்னுடைய கருத்தை பதிவிடும் போது, ஏற்கனவே பல்வேறு வகையில நீதிமன்றம் இதற்கான தீர்ப்பை வழங்கியுள்ளன. மும்பை உயர்நீதிமன்றம் 2013ல பாஸ்போர்ட் வந்து குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல அப்படின்னு தெளிவா தன்னோட தீர்ப்புல சொல்லியிருக்காரு. நீங்க பீகார் மாநிலத்துல தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் சுருக்கப்பணி திருத்தத்தின் போது உச்ச நீதிமன்றத்துல வந்து பல்வேறு முறையீட்டு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டன. உச்ச நீதிமன்றமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆதார் வந்து அடையாள ஆவணமே அன்றி குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல அப்படின்னு தன்னுடைய தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டார். வெளியுறவுத்துறையால் வழங்கப்படக்கூடிய பாஸ்போர்ட்டும் குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல. இந்திய தனித்துவ அடையாள அமைப்பால வழங்கக்கூடிய ஆதாரம் குடியுரிமைக்கான ஆவணம் அல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களை வந்து தீர்ப்பு கூறியுள்ளன. இந்த நடைப்பயத்தான் அமித் மாளவியா சுட்டி காட்டுறாரு. மேலும் நீங்க பாத்தீங்கன்னா, பான் கார்டு அடையாள ஆவணமா பயன்படுத்தப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு திறந்த தேதிக்குரிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இந்திய வருமான வரித்துறையால் வழங்கப்படக்கூடிய ஒரு ஆவணம். இத்த பேன் கார்டு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐயா இருக்கக்கூடியவர்களும் வழங்கப்படுது. அதனால வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இது வந்து பேன் கார்டு வழங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தொழில் தொடங்கும் போது அவர்களுக்கும் பேன் கார்டு வழங்கப்படுகிறது. இதுவும் குடியுரிமைக்கான ஆவணமாக கருதப்படாது. அவ என்னதான் குடியுரிமைக்கான ஆவணம் அப்படி பார்க்கும்போது உச்சபட்சமா இருந்து பாஸ்போர்ட் மட்டும்தான். ஏன் பாஸ்போர்ட்டை நாம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆய்வின் போது பாஸ்போர்ட் நம்ம ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிறத்தை வந்து பரிசீலனை பண்றாங்க. அவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்றது முக்கியத்துவம் பெறுகிறது. அதுக்கு பிறப்பு சான்று கட்டாயம். இப்ப 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறப்பவர்கள் கட்டாயம் தம்முடைய பிறப்பு சான்றிதழை வந்து நாம பதிவேற்றம் செய்யணும். இன்னும் நடைமுறையை வந்து எளிதாக்கியிருக்காங்க. டிஜிலாக்கர் சிஸ்டத்தை கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நம்முடைய சான்றிதழ்களை எல்லாம் அப்லோட் செஞ்சிடணும். அப்லோட் செஞ்சிட்ட பின்னாடி பாஸ்போர்ட் இந்தியா .gov.in வலைதளத்தின் மூலமாகவே நம்ம என்ன செய்ய முடியும்னா பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பிக்கும் போது டிஜிலாக்கர்ல இருக்கக்கூடிய ஆவணங்களை அவங்க முறையா ஆய்வு செய்து அவங்க நமக்கு வந்து பாஸ்போர்ட்டை வந்து வழங்குவாங்க. அதுக்கு கட்டணம் இருக்கு. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். பாஸ்போர்ட் திருத்த விதிமுறைகள் ஜூலை 1, 2026 முதல் அமலுக்கு வர இருக்கு. இந்த பாஸ்போர்ட் திருத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்ததனால பாஸ்போர்ட் கட்டணம் ஜூலை 1 முதல் வந்து உயர்த்தப்பட இருக்கு. ஏற்கனவே 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட், அதாவது இவங்க என்ன செய்யணும்னா எப்போவாது வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பாஸ்போர்ட் கட்டணம் 1500 இருந்து 2500 உயர்த்தப்பட இருக்கு. 60 பக்கங்கள் கொண்ட பிரத்யேகமான பாஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2000 இருந்து 3500 உயர்த்தப்பட இருக்கு. இதுக்கப்புறம் தட்கல் முறையில பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பாங்க. அப்படி தட்கல் முறையில 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாயும், 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் வந்து 6000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட இருக்கு. பன்மடங்கு கட்டண உயர்வு இருக்கு. திடீர்னு இந்த பாஸ்போர்ட் வந்து தொலைந்து போயிடுது. புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் வந்து 5000 ரூபாயும், 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் வந்து 6000 கட்டண உயர்வு வந்து உயர்த்தப்பட இருக்கு. தெளிவாக இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள், வெளிநாட்டுக்கு செல்ல ஆசைப்படுபவர்கள்
ஜூன் மாதம் 30க்குள்ளாக தங்களோட பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை வந்து விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்ப நம்ம புதிதா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுவா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? நம்ம ஆன்லைன் வழியாகவே நம்ம விண்ணப்பிக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல டிஜிலாக்கர் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த ஆப்ல நம்முடைய பிறந்த சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், முகவரி சான்றுக்கு வந்து ஆதார், இது 2யும் நம்ம அதுல வந்து அப்லோட் செஞ்சுட்டோம்னா, பாஸ்போர்ட் ஆணையம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி நமக்கு வந்து பாஸ்போர்ட்ட வந்து வழங்குவாங்க. இப்ப குழந்தை காலம் இதே போல ஆதாரையும் 10ஆம் வகுப்பு டிசி மார்க் ஷீட்ட வந்து ஆவணமாக கொண்டு நம்ம பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும். இந்த கட்டணத்தை நம்ம செலுத்திட்டோம்னா, நமக்கு அவங்களே வந்து டிஜிலாக்கர் ஆப்ல இருந்து டாக்குமெண்ட்ட எடுத்து வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து பாஸ்போர்ட்ட வழங்கிடுவாங்க. இந்த நடைமுறை இருக்கு. இப்ப புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய பாஸ்போர்ட் தாரர்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அவ உடல் திறனை ஆய்வு செய்வாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளூர் காவலர்களை கொண்டு நம்ம வீட்டு முகவரிய சரிபார்ப்பாங்க. நம்ம மேல ஏதாவது குற்ற பின்னணி, வழக்கு நிலுவையில இருக்கா? இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் பாஸ்போர்ட் குடுப்பாங்க. பல்வேறு துறை வழங்கக்கூடிய ஆவணங்கள, உதாரணத்துக்கு ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ரேஷன் கார்டு, முகவரி சான்று, இருப்பிடச் சான்று, பிறந்த சான்று, கல்விச் சான்றுகள், அரசாங்க பணியில இருக்கக்கூடியவங்க இருந்தா அடையாளச் சான்றுகள், இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம மேல குற்ற பின்னணி ஏதான இருக்கான்னு பார்த்துட்டு தான் நமக்கு அந்த பாஸ்போர்ட்ட வழங்குறாங்க. இவ்வளவு துறை சார்ந்து பெறக்கூடிய ஆவணங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி வழங்கக்கூடிய இந்த பாஸ்போர்ட்ன்னு சொல்லக்கூடிய கடவுச்சீட்டு தான் ஒரு குடியுரிமை சான்றாக இருக்க முடியும்னு இதுவரை நம்பிட்டு இருந்தானே. ஆனா இப்ப மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. குடியுரிமை சான்று வேற, நம்முடைய அடையாளச் சான்றுங்கிறது வேற. அப்ப இந்த குடியுரிமை சான்ற நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மத்திய அரசு தெளிவான வழிகாட்டுதல கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகி சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்களோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கோ நீங்க ஆதார கொடுக்கும்போது சிவப்பு நிற ஆதார வழங்கலாம். காமனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கும்போது வழக்கமா வழங்கக்கூடிய ஆதார நீங்க பயன்படுத்தலாம். கடவுச்சீட்டையும் இப்படியாக வேறு விதமாக நீங்க வழங்கலாம். அப்ப ஆதார் மற்றும் பாஸ்போர்ட் வந்து குடியுரிமை ஆவணமாக அறிவிக்க வேண்டும்னு சசிதரூர் கேட்டுக்கொண்டிருக்காரு. 182 நாட்கள் இந்தியாவில் வசிக்கக்கூடிய நபருக்கு ஆதார் வழங்கலாம் அப்படின்னு நமக்கு ஆதார் திருத்த சட்டம் சொல்லுகிறது. வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்ட நபர் இந்தியாவுல பாஸ்போர்ட் பெற முடியும்னா, குறிப்பாக 12 ஆண்டு காலமாக இந்தியாவுல தங்கி இருக்க வேண்டும். அட்டவணை 3ல சொல்லப்பட்ட நிபந்தனைகளை வந்து அவங்க வந்து என்ன செய்யணும், பூர்த்தி செய்பவராக இருக்க வேண்டும். தேசியத்தை கடைபிடிப்பவராக, தேசிய கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய நபராக அவர் இருக்கும் போதுதான் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த பாஸ்போர்ட் வந்து வழங்கப்படுகிறது. 2019 டிசம்பர் 20ல தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்துச்சு மத்திய அரசு. அப்ப பல்வேறு எதிர்ப்புக்கிடையே அஸ்ஸாம்ல தேசிய குடிமக்கள் பதிவேடு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கு வங்கத்திலும் தேசிய குடிமக்கள் பதிவேடு வந்து கொண்டு வரப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சேபனை தெரிவித்து அது வந்து அங்க வந்து ஏற்படுத்தப்படவே இல்லை. ஆனா அசாம் மாநிலத்துல தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில இருக்கிறதுனால அங்க எஸ்ஐஆர் பணிகள் கூட தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டம் 1955ல நடைமுறைக்கு வந்த போதே ஒருத்தர் யார் இந்தியர், யார் இந்திய குடிமக்கள், யார் வந்து குடியுரிமை பெற முடியும் அப்படின்றத தெளிவா அது வரையறுத்திருக்கு. 1950 ஜனவரி 26 மற்றும் அதுக்கு பின்னாடி 1987 ஜூலை 1க்கு முன்னாடி பிறந்தவங்க அனைவருமே பிறப்பா இந்தியர்கள். இவங்க இந்திய குடிமக்கள் தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா 1987 ஜூலைக்கு 1க்கு பின்னாடி நம்ம இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பித்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்முடைய பெற்றோரில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும் அப்படின்ற நிபந்தனை இருக்கு. அந்த பெற்றோர்ல ஒருத்தருக்குரிய குடியுரிமை சான்றை நம்ம சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இப்ப 1987 ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தும். 2004 டிசம்பர் 3க்கு பின்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க 2 பேருமே, அதாவது பெற்றோர்கள் இருவருமே வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இப்ப குழந்தை வந்து இந்தியாவுல பிறக்கல, வெளிநாட்டுல பிறக்குது. ஆனா பெற்றோர்கள் இந்தியர்கள், அவர் இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல ஓராண்டுக்குள்ள குழந்தை பிறந்த செய்தியை பதிவு செய்யணும். அவருடைய முகவரி சான்று போன்ற ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும். அவங்க வந்து இந்தியாவுல வாழ்ந்ததற்கான உறுதிமொழி சான்றுகளை வந்து இந்திய தூதரகத்துல வந்து ஓராண்டுக்குள்ள பதிவு செய்தா இந்த குழந்தைக்கு வந்து இந்திய குடியுரிமை சான்று கிடைக்கும். பெற்றோர்கள் இருவருமே என்னவா இருக்கணும்னா அவங்க இந்திய குடிமகன்களாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து இந்திய குடியுரிமை சான்று அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் 1955ல தெளிவா வரையறுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இப்போ ஒரு தெளிவான வரையறைய வரையறுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. தேசிய குடிமக்கள் பதிவேட
அவங்க இந்தியா முழுவதும் கொண்டு வர போகிறார்களா அப்படின்ற கண்ணோட்டம் இப்ப நிலவுது. என்ன வரையறையை கொடுக்க போறாங்க என்ற எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சிகளிடையேயும் மக்களிடையேயும் இது தீவிரமடைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு தேசிய குடிமக்கள் பதிவேடு அசாம் மாநிலத்துல மட்டும்தான் பின்பற்றப்படுகிறது. இந்தியாவெங்கும் வந்தால் பல்வேறு விமர்சனங்களை மத்திய அரசு எதிர்கொள்ளும் அப்படின்னே சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுல, மேற்கு வங்கத்துல, கேரளாவுல இருந்து வெளிநாடுகளை சேர்ந்த நபர்கள் எந்த ஒரு ஆவணமும் இன்றி இருப்பவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. இன்று 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுல இது போன்ற ஆவண சரிபார்ப்பு நடைமுறைகள் அவசியமானதே என்றே பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு தன்மை கருதி இந்திய சிட்டிசன்ஷிப்புக்கு வழங்கக்கூடிய ஆவணம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இதை கட்டாய நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்திய அரசு இதுல என்ன நடைமுறையை பின்பற்ற போறாங்க, எது குடியுரிமை ஆவணமாக பார்க்கப்படும். இன்று அறிவித்திருக்கிறது போல உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆதார் ஒரு குடியுரிமை ஆவணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது ஒரு அடையாள ஆவணம்னு சொல்லிட்டாங்க. பாஸ்போர்ட்டும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வெளிநாடுகள்ல நம்மளுடைய நேஷனாலிட்டியை இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணமே தவிர அது குடியுரிமை ஆவணம் அல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. எனவே குடியுரிமைக்கான ஆவணங்கள் வேறு, ஆளறி அடையாள ஆவணங்கள் வேறு. இந்த உணவை அவங்க பெற்றுக்கொண்டு இனி குடியுரிமைக்கான ஆவணம் மத்திய அரசு எதை சொல்ல போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற முக்கிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஆளுமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழங்க.